மணி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் முகமது வென்ட் டு எ ஹோட்டல் ஃபார் டின்னர். இப்போ பாருங்க, மணியும் முகமதும் டின்னருக்கு போறாங்க. மணி had 2 idlis and 2 dosas, whereas Muhammad has 4 idlis and 1 dosa. If the price of the idli and dosa is x and y, அதாவது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இட்லியோட பிரைஸ் இஸ் எக்ஸ், அப்புறம் தோசாவோட பிரைஸ் என்னது ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிளியரா? இப்போ நம்ம மணி பார்த்தீங்கன்னா 2 இட்லி 2 இட்லி சாப்பிட்ருக்காங்க. அப்போ மணி எவ்வளோ இட்லிஸ்? 2 இட்லிஸ். அப்போ 2 இட்லிஸோட பிரைஸ் என்னது 2 இன்டூ எக்ஸ். இதுதானே பிரைஸ். இப்போ ஒரு இட்லிக்கு 10 ருபீஸ்னா 2 இட்லிஸ் எவ்வளோ வரும்? 20 ருபீஸ் வரும். அதுவே முகமது எவ்வளோக்கு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இட்லி சாப்பிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் தோசாவை நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். மணி எவ்வளோ தோசா சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 தோசாஸ். தோசா எவ்வளோ? இது 2 தோசாஸ், 2 ஒய். அதுவே முகமது எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தோசா. ஓகே, தென் ஃபைண்ட் த பில் அமௌண்ட். இப்போ நம்ம மணியோட பில் அமௌண்ட் என்ன, முகமதோட பில் அமௌண்ட் என்ன அப்படின்றது பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்? 2x + 2y. இது என்ன வரும்? 4x + y. கிளியரா? ரெண்டு பேரும் தனித்தனியாக இவ்வளோ சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டோட்டல் பில் அமௌண்ட். டோட்டல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டோட்டலாக எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 2x + 2y + 4x + y. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? குரூப் பண்ணுறோம். 2x + இந்த 4x நம்ம இங்கே எழுதிக்கிறோம் ப்ளஸ் 2y + y. இப்போ என்ன வரும்? 2x + 4x 6x + 3y. ஓகேவா? இவ்வளோ நமக்கு பில் அமௌண்ட் வந்திருக்கும். அதாவது இப்போ இட்லியோட ப்ரைஸ் நம்ம 10 ருபீஸ்னு எடுத்துக்கலாம், தோசையோட ப்ரைஸ் 50 ருபீஸ்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? 6 × 10 + 3 × 50. ஏன்னா நான் இங்கே ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே 60 + இது வரும் 150. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும்? 210 ருபீஸ் வந்திருக்கும் பில் அமௌண்ட், டோட்டல் பில் அமௌண்ட். கிளியர்?